ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தும்பை செடி. தும்பை செடியினுடைய பூக்கள், இலைகள் எல்லாமே எவ்வளவு மருத்துவ பயன்கள் வாய்ந்தது. அதை நம்முடைய முன்னோர்கள், சித்தர்கள்லாம் எந்த அளவுக்கு, அதாவது டாக்டர்ஸ்கிட்டயே போகாமல் இதை பயன்படுத்தியெல்லாம் அவங்க நல்லா க்யூர் ஆகியிருக்காங்கங்கிற இந்த அற்புத மூலிகை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஔவையார் கூட ஒரு வாக்குண்டாம் அப்படிங்கிற பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தும்பை பற்றி எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சித்தர்களுமே இதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கங்க. நீங்கள் அதையெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே இவ்வளவு அற்புத மூலிகள் நம்ம நாட்டில் இருந்திருக்கு, நம்ம அதோட பயன்கள் தெரியாமல் இருந்திருக்கோமேன்னு தோணுங்க. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து சைனஸ் ப்ராப்ளத்துக்கு இது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி தெரியும். ரொம்ப சைனஸ்னால் அவதிப்படுறவங்க இந்த இலையோ, வேப்ப இலை, முருங்கை இலை மூணையும் சேர்த்து ஆவி நல்லா கொதிக்க வச்சு, மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆவி பிடிச்சோம் அப்படின்னாக்க அது வந்து ரொம்பவே தொடர்ந்து பிடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளே இல்லாத அளவுக்கு க்யூர் ஆகும். இதெல்லாம் என்னுடைய அனுபவங்க. ஏன்னா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தது, சரியாயிடுச்சு. அதை விட கிராமத்தில் நான் வேலை பார்த்தப்ப அங்கே எந்த மாதிரி ஆவி பிடிப்பாங்க அப்படின்னா ஒரு தடவை பிடிச்சா போதுங்க, ஆயுசுக்கும் வராது. அந்த அளவுக்கு அவங்களோட எஃபெக்டிவாக இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தும்பை செடியை இலை, காய் வேரோடு பிடுங்கிட்டு வந்துடுவாங்க. நல்ல ஒரு பெரிய பானையில் போட்டு வேக வச்சுருவாங்க. வேக வச்சுட்டு அந்த வேக வைக்கிறப்ப இந்த விறகடுப்பு இருக்கு இல்லையா, அந்த விறகடுப்பில் 2-3 செங்கலை, குட்டி குட்டி செங்கலையும் நல்லா கனலாக ஆக்கிடுவாங்கங்க. ஆக்கிட்டு நம்மளை உள்ளே போக சொல்லி அந்த பானைக்கு நேராக முகத்தையும் வைக்க சொல்லிவிட்டு, அது பயங்கரமான ட்ரீட்மெண்ட். எனக்கெலாம் அப்போ வந்து நான் ஒர்க் பண்ணது ஒரு மலையடி வாரத்தில், ஒரு 19 வயசு. அப்போ ஒரு தடவை அங்கே வச்சு எனக்கு தலைவலி வந்துடுச்சு. ஸோ அப்போ அங்கே உள்ள கிராமத்து மக்கள் எனக்கு செஞ்ச ட்ரீட்மெண்ட்டை தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். பாயை நம்ம மேலே சுற்றி விட்டுருவாங்க. பானையையும் நம்மளையும் சேர்த்து பாயை சுற்றிட்டு மேலே வந்து கவர் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை இடுக்கியில் தொட்டு உள்ளே போடுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படி, நம்ம முகத்தை வந்து ரொம்ப தூரமாக வச்சுக்கிட்டாவே போதும். பக்கத்தில் வச்சோன்னா அது டேஞ்சர்னு வச்சுக்கோங்களேன். கல்லை தூக்கி உள்ளே போடுவாங்க. அப்படி ஒரு 5 நிமிஷம், திரும்ப அடுத்த கல், இப்படி 3 கல்லாக அப்படி போட்டு அந்த ஆவி ஃபுல்லாக போய் நம்ம மண்டையில் ஒரு சொட்டு நீர் இல்லாமல் எல்லாம் கிளியர் ஆகி அதுக்கப்புறம் இப்படி ஒரு சைனஸ் அப்படிங்கிறதே வராது. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் கூட இதுக்கு பயன்படுத்துகிறாங்க கிராமங்களில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒற்றை தலைவலி சில பேருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ இந்த கீரையை வந்து நம்ம கஷாயம் வச்சோ இல்லை சாறு எடுத்தோ நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மிளகு போட்டு இது ஒரு 3 பங்கு எடுத்துக்கோங்க, மிளகு ஒரு பங்கு, அப்படி 4 பங்கில் நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் அரை டம்ளராக கொதிக்க வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னாக்க நமக்கு ஒற்றை தலைவலி போச்சே அப்படிங்கிற மாதிரி போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சளி தொந்தரவுக்கு இந்த சாறை நம்ம எடுத்துக்கலாம். கீரை கடைசல், நமக்கு வந்து கீரை கடைசல்லாம் சாப்பிடலாமா அப்படிங்கிறதே வந்து இதெல்லாம் வந்து சும்மா காட்டு செடி அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். இதில் கடைசல் செஞ்சால் ருசி மட்டும் இல்லைங்க, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புத மூலிகை. அதனால தான் நம்ம வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்திங்க அப்படின்னா காற்றின் மூலமாக விதைகள் பரவி எல்லா பக்கமும் சர்றா மாதிரியாக வளர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு செடி நம்ம வீட்லேயுமே விதைக்கி விட்டுருக்கோம். தன்னால் வளர்ந்தால் ஒரு 2-3 செடி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை சமைச்சிட்டு உங்களுக்கு நான் சமைக்கும்போது கூட இதோட ரெசிபி போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. இது நம்ம வீட்டில் தன்னால் தான் வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டால் நம்ப மாட்டீங்க, அந்த மாதிரியான ஒரு அற்புத மூலிகைங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மருத்துவங்கள் இல்லாமல் கிராமத்து வைத்தியர் தான் வந்து இந்த மருத்துவமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து அது மாதிரி சர்வசாதாரணமாக பாம்பு நடமாட்டமும் அந்த கிராமங்களில் முன்னாடியெல்லாம் இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே கொஞ்சம் விழிப்புணர்வும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே நம்ம பாதுகாப்புணர்வோடும் இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்களாம், பாம்பு கடித்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சாறை தான் எடுத்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம்.
அது மாதிரி நைட்டு தூங்கவும் விட மாட்டாங்களாம். அந்த ஃபுல் டே அந்த 24 ஹவர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த விஷப்பாம்பினுடைய, அதுவும் நல்ல பாம்பெல்லாம் கடிச்சா ரொம்ப பாய்சன் சொல்லுவாங்க இல்லையா, அதனுடைய விஷத்தை கூட முழுமையாக எடுத்து விடுமாமுங்க. இப்படி ஒரு பாட்டே சித்தர்களோட பாடலில் இருக்குது. அந்த மாதிரி பாம்பின் விஷத்தை முறிக்கும், தலையில் இருக்கக்கூடிய நீரையெல்லாம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. ரொம்ப 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 மருத்துவ குணம் அதிகம். இன்னும் சொல்லப்போனால் நோய் எதிர்ப்பு சக்தி, இப்போலாம் அதிகமாக வரக்கூடிய தொற்று நோய்கள் இதெல்லாம் இருந்து இது ரொம்ப பெரிய நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. சின்ன பிள்ளையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூக்களை எடுத்துட்டு தேன் மாதிரி நம்மளே குடித்து சாப்பிட்றது அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு விளையாண்டுருப்பீங்க நீங்களும் கூட. அது மாதிரி சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்கன்னா கட்டாயம் இந்த பூக்களை இதெல்லாம் வச்சு அவங்க படிச்சிருப்பீங்க. தேங்காய், நாங்கள்லாம் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது விளையாடுறதுக்கு கூட தேங்காய் பூ மாதிரி இதை பயன்படுத்தியெல்லாம் கூட விளையாடுவோம். ஆனால் அவ்வளோ அற்புத மூலிகைங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த தும்பை எங்கேயாவது கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து வீட்டில் வளர்த்து இதனுடைய ஆரோக்கியத்தை நீங்களும் பெறணும். ஆரோக்கியமாக இதை சாப்பிட்டு நீங்கள் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நம்ம தெருவில் இருக்கிறத பறிச்சிட்டு நம்ம சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த தும்பையை பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பெட் அனிமல்ஸ் எல்லாமே சாப்பிட்றத நான் பார்த்துருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு டாக் ஒன்று வளர்த்தோம் முன்னாடி, இப்போ அவங்க இல்லை. அவங்கெல்லாம் கூட அதுக்கு ஏதாவது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ முடியலை அப்படின்னா நமக்கு தெரியும்ல, அச்சோ என்னமோ ஆகிட்ட நினச்சிட்ருப்போம். ஆனால் வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா இப்போ தான் டெவலப்பிங் ஏரியா, ஸோ நிறைய இந்த தும்பை செடியெல்லாம் வளர்ந்து கிடக்கும். அதை போய் சாப்பிட்டு வருவாங்க, சரியாயிடும். இது மாதிரி நாய்கள் பூனைகள் எல்லாமே தனக்கு ஏதாவது அஜீரண பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இதை சாப்பிட்டு சரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதை சாப்பிட்டுட்டு மிச்சம் விட்டுருப்பாங்க, அடுத்த நாளைக்கு வேணும்னு சொல்லி. அதை போய் நம்ம சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் வீட்டில் வளர்த்து இதை நம்ம ஆரோக்கியமாக பயன்படுத்துவோம். அதே மாதிரி சித்தர்களோட பாடல்களில் கபம் மாந்தம் இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. கபம்னா சளி, ஸோ சளி தொந்தரவுக்கு மிகப்பெரிய நிவாரணம் இது கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, மாந்தம் அப்படிங்கிறது அஜீரணத்தை குறிக்கும். ஸோ எப்படி விலங்குகள் பாருங்கள், யாருமே சொல்லிக் கொடுக்கல, எந்த யூடியூபையும் பார்க்கல, எந்த புக்ஸையும் படிக்கலை, 5 அறிவு ஆனால் கூட பாருங்கள் அவங்களுக்கு இதுதான் நமக்கு அஜீரணத்தை சரி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. பட் தெரிஞ்ச நம்ம இதை பயன்படுத்தாமல் இருக்கலாமாங்க. அதனால் அஜீரண கோளாறு இருக்கிற ஒரு வயசானவங்களாக இருக்கட்டும், இதை அடிக்கடி அவங்க உணவில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் கிளியராக இருக்கும். எப்போ அஜீரணம் நமக்கு ஏற்படுதோ அப்போ நம்ம ரொம்ப வீக் ஆகிடுவோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில பேர் எனக்கு செமிக்கலை, ஒரு மாதிரி புளிச்ச ஏப்பம் வருது, அதுக்கப்புறம் நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்குது, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அடிக்கடி சளி பிடிச்சாவோ அடிக்கடி அஜீரணம் ஏற்பட்டாவோ நமக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள் நமக்கு கிடைக்காம போய் நம்ம ரொம்ப வீக் ஆகிடுவோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதையெல்லாம் புரிஞ்சிட்டு இந்த மாதிரியான இயற்கையான முறையில் நம்ம விவசாயம் பண்ணி இயற்கையாக நம்ம சித்தர்களும் நம்முடைய மூதாதையர்களும் பயன்படுத்தின எல்லா மூலிகைகளையும் மீண்டும், மூலிகையின் கூட இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நான் உங்களுக்கு அதோட முக்கியத்துவத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் மூலிகை சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதை கீரைன்னு தான் சொல்லுவாங்க, தும்பை கீரை அப்படின்னு சொல்லி கிராமங்களில் சர்வசாதாரணமாக பயன்படுத்தின ஒரு கீரை தான். இப்போ நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறனால அதை நம்ம மூலிகைங்கிற ப்ரெஷர் கொடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்தின அத்தனை கீரைகளையும் மீண்டும் நாம் பயன்படுத்தி நமக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கும் சொல்லி அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய சந்ததியை ஆரோக்கியமான சந்ததியாக உருவாக்க நாம் எல்லாருமே பாடுபடுவோம். ஹாப்பி கார்டனிங்க. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.